Camera, action. ஆரம்பிக்கலாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். ஸோ வினோத், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு தி சினிமா சர்க்கிள். இந்த வாரம் நம்ம வந்துட்டு தமிழ் சினிமாவில் நம்மளை சுற்றி என்ன பரபரப்பாக நடக்குது, அதை பற்றிலாம், என்ன படங்கள்லாம் ரிலீஸுக்கு காத்திருக்கு, என்ன படங்கள்லாம் ஷூட் ஆரம்பிக்க போகுது, இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு பேசலாம். ஸோ அதில் முதல்ல வந்துட்டு போன வாரம் ரிலீஸ் ஆகி தாய்க்கிழவி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தியேட்டர்ஸில் வந்து ஓடிட்டுருக்கு. நானுமே பார்த்த ரிவ்யூலாம் கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு ஃபீமேல் ஓரியன்டாகவும் ஃபீமேல் எம்பவர்மெண்ட் பற்றி பேசினது வந்து ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நான் ரிவ்யூலே சொல்லியிருந்தேன். செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய ட்ராமாலாம் இல்லாமல் அந்த ரியாலிட்டிக்கு ரொம்ப ஒத்து போகிற மாதிரி வந்துட்டு தாய்க்கிழவி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வேர்ல்ட் வைடாக வந்துட்டு 22+ crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறதாவும் இன்னைக்கு வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தாய்க்கிழவி ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. வெறும் ஒரு ஃபஸ்ட்டு டே ஷோ போனப்போ ஹவுஸ்ஃபுல்லுங்கிறது வந்துட்டு எல்லா தேட்டர்ஸ்லையுமே இல்லை அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்து பார்த்தா ஸ்க்ரீன்ஸ் எல்லா தேட்டர்லையுமே படத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஒரே டைமில் என்னன்னா ராதிகாவுக்கும் அன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு, சரத்குமாருக்கும் அதே டைமிங்கில் ஆமா, ஒரு ஆடி. படம் வேற ரிலீஸ் ஆனவுடனே 2 போஸ்டர்ஸும் சென்னையில் உள்ள எல்லா தேட்டர்ஸ்லையுமே இருந்தது. ஆனால் தாய்க்கிழவி ஃபேமிலியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. Exactly. சாட்டர்டே சண்டே க்ரௌடையும் தாண்டி மண்டேவும் க்ரௌடு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, பாயிண்ட் அதுதான். ஓரளவுக்கு ஒரு படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு சர்டன் ஆடியன்ஸ் இந்த ஏஜ் குரூப்போட ஸ்டாப் ஆயிடும். ஆனா தாய்க்கிழவி வந்து எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா. அப்படிங்கிறதா. நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுததெல்லாம் ஆ. உள்ள நிறைய இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணாங்க ஆமா. அப்படிங்கிறதும். ராதிகா அவங்களோட ஆக்டிங் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ரொம்ப ஒரு லெவலை தாண்டி போய் கடைசியில் ஒரு ஆக்சுவலி சீமான் சாரே போய் கூட படத்தை பார்த்து சிவகார்த்தியன்ட்ட நான் என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு நேற்று அவர் பேசினது கூட நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஆமா இப்போ பிரபலங்களும் எல்லாருமே போய் அந்த படத்தை வந்துட்டு பொலிட்டிஷியன்ஸும் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ஆடியன்ஸுக்கு இந்த ஏஜ் எல்லாம் கிடையாது, எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த படம் ஆமா. வந்து கிரியேட் பண்ணியிருக்கு தாய்க்கிழவி அப்படிங்கிறதா. ராதிகாவுடைய கெரியர்ல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய படமா ஆமா. இந்த படம் வந்துட்டு அவங்களோட ஈவன் நேஷனல் ஆக்டிங் அவார்ட் கூட நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றதா பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன். சோஷியல் மீடியால எல்லாரும் கொடுங்கங்கிற மாதிரி. அதுக்கு ஒரு தகுந்த படம் தான் இது ஆமா, அப்படிங்கிறத கண்டிப்பா. வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா. ஆனா அதே டைமிங்ல வெளியே வந்தா சரத்குமார் அவங்களோட படம் வந்து என்ன ஆச்சுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமே போச்சு. ஆமா அதுவும் ஒரு பக்கம் வந்து நம்ம கவனிக்கணும். ஆமா ஆனா சரத்குமாரே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு டாப்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ராதிகா அவங்க சைடு வந்து அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்துட்டு அது அதை பத்தின எந்த வரல. ரிவ்யூமே வரவே இல்லை. ஏன்னா அந்த படத்துலயும் வந்துட்டு அவரை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா நிறைய அவருக்கு வந்து ஒர்க் வந்து பண்ண விடலை அப்படிங்கிற மாதிரி ஓகே comments ஓகே வந்துருச்சு. ஓகே. ஆனா இதுல ராதிகா அவங்கள வந்துட்டு முழுமையா பயன்படுத்தியிருக்காங்க. ஆமா. ஆடியன்ஸுக்கு ஒரு கரெக்டான படம். ம். இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள வந்த படங்கள்ல ஒரு பெஸ்டான ஒரு படத்தை ஆமா, ஒரு கொடுத்திருக்காங்க முக்கியமான அப்படிங்கிற படம். படமும் இந்த பார்க்கப்படுது. 2026ஓட பெரிய பிளாக் பஸ்டர் ஆரம்பம்னு கூட இதை சொல்லிட்டு சொல்லலாம் இருக்காங்க. அப்படிங்கிற ஆமா எப்படி இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தேடி தேடி வந்துட்டு ஆ. படம் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த நாள் எல்லாரும் கேள்விப்பட்டு போனாங்களோ ஆமா. அது மாதிரி நீங்க தேட்டரோட ஸ்க்ரீன் ஃபில் ஆனதுதான். 2 ஸ்க்ரீன் போட்டது ஃபுல்லா 4 ஸ்க்ரீனா மாறினதும் ம். தமிழ்நாடு ஃபுல்லா 400 தேட்டர்ஸை தாண்டி படம் வந்துட்டு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிறது தான். இப்போ நம்ம உட்காந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கிற டைமிங்லயும் படம் நிறைய அங்கே இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே தான் இருக்கும் theatres. ஆமா. அதுதான் அந்த படத்தோட ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சினிமான்னு இல்லை, ம். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது வந்து விஜய் டிவர்ஸ் கேஸ். ஆமா. ஸோ சங்கீதா உண்மையான வந்து விஷயம். பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆக்டிங் கெரியரில் இருந்தப்போ எவ்வளோ பாதிப்பு கிரியேட் பண்ணியிருக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ பொலிட்டிக்கலாக வந்து நிறைய பாதிப்பை கிரியேட் பண்ணுதோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையான அன்னைக்கு? விஷயம் தான். ஏன்னா விஜய் அவரை வந்துட்டு எந்த விஷயத்துல அட்டாக் பண்ண முடியும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ம். டைம்ல வந்து இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஏற்கனவே நயனா நாகேந்திரன் கூட ஏதோ ஒரு இடத்துல கூட பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னது கூட விமர்சனங்கள் நிறைய ஆமா. வந்து இருந்தது. நீங்க எப்படி வந்துட்டு பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசலாம் அப்படிங்கிறத. ஆனா சங்கீதா அவங்களோட மனுவிலே ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. நான் அவரோட இமேஜை நான் வந்து டேமேஜ் பண்றதுக்காகவோ இந்த மாதிரி விஷயங்களுக்காகவோ இல்லை, எனக்கு மியூச்சுவலாக வேணுங்கிறத தான் நான் வந்து இதில் வந்து நான் ம். வற்புறுத்தியிருக்கேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க யாருங்கிறதையும் நான் வந்துட்டு ரிவீல் பண்ணவே இல்லை. சூழ்நிலை வந்தால் தான் நாங்கள் இது பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் சைடில் இருந்து இது வரைக்கும் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லவே இல்லை. ஆனால் விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சங்கீதா அவங்களுக்கு எதிராக நிறையா ஆ அகென்ஸ்டாக வந்துட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்துட்டு அதுக்கு எதிராக எதுவும் பேசவே ஆமா. இல்லை. யாரோ ஒருத்தர் பேசினாருங்கிறதுக்காக கொடுத்தது. இந்த விஷயத்தில் வந்து ஏன்னா வந்து பெண்களுடைய வந்துட்டு ம்.
வாக்கு வங்கி இருக்குது. சினிமால விஜய்க்குன்னு ஒரு பெரிய இமேஜ் இருக்கு. ஒரு சூப்பர் ஆமா. ஸ்டார் கேட்டகரில இருக்கக்கூடிய ஒரு நடிகர். ரஜினிகாந்துக்கு அப்புறம் அதிகம் வந்துட்டு தமிழ் சினிமாவுல ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து விஜய். அவரோட படம் வேற ஏற்கனவே ஜனநாயகன் வேற ஒரு இப்ப இஷ்யூல பிரச்சனையில. வந்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு, சங்கீதாவோட இந்த விஷயம் வந்து வெளிவந்ததுனால வந்து விஜய் அப்செட்ன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு என்னடான்னா ஒரு நாளைக்கு கூட்டத்துல கூட செங்கிப்பட்டி கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு கூட கிளம்பிட்டாரு. அவரு கிளம்பிட்டு இருக்காரு. இது ஆனா சினிமா வட்டாரத்துல எல்லாருமே நாகரீகமாவே நடந்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இத பத்தி எல்லாருமே வந்து ரொம்ப பெருசா வந்துட்டு பேசல அந்த விஷயத்த. ஆ. வேற ஒரு நடிகரோட வேற ஒரு இப்ப ஜெயம் ரவி அவங்களோட விஷயம்லாம் நம்ம எடுத்துக்கோங்க. ஆர்த்தி பேசின விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பெரிய லெவல்ல சினி இண்டஸ்ட்ரியில உள்ளவங்களே நெறைய பேர் வந்து நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன். ம். நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற. அந்த மாரிலாம் நெறைய பேர்லாம் சொன்னாங்க. ஆனா விஜய் சங்கீதா விஷயத்துல யாருமே இதுவரைக்கும் பேசல அப்படிங்கிறது தான் சினிமா சைடுல பேசவே இல்ல. ஓகே. எந்த நடிகரும், நடிகையுமோ இல்ல மத்தவங்களோ நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு அவங்களுக்கும் சொல்லல. ஆமா, ஆமா. இவங்களுக்கும் பெருசா வந்துட்டு யாருமே சொல்லாதது வந்து ஒரு மைனஸாவே ம். பார்க்கலாம் நம்ம. இந்த இந்த சினி ஆமா. இண்டஸ்ட்ரி வந்து ஏன் வந்து அத வந்து கடந்துட்டாங்க அப்படிங்கிறதும் நம்ம இந்த விஷயத்துல சொல்லலாம். ஆமா. நம்மளுமே இது வந்து ஒரு சினிமாக்கு ரிலேட்டடா இல்லனாலும், அவங்க வந்து ஒரு நடிகை கூட தான் அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணதுனால, இது ஒரு ஆக்டிங் இதுல இருக்கிறதுனால தான் நம்மளும் இந்த டாபிக் வந்து இன்னைக்கு எடுத்து பேசுற பேச வேண்டியது. ஆ, அதுவும் ஒரு முன்னணி நடிகையா இருக்கிறாங்க ஆ, அப்படிங்கிறப்ப. ஆனா பேரு வந்து அவங்க யார மனசுல வச்சு ஆமா. பேசியிருக்காங்கன்னா, ஆனா தெரிஞ்சவங்களுக்கு அவங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறதுல. ஆனா அவங்களும் அதுலேருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் அவங்க சைடுல இருந்தும் எதுவுமே வந்து வரல. ஆனா ஜனநாயகன போலவே விஜய் இந்த விஷயத்தையும் மௌனமாவே கடந்து போறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மௌனமா தான் ஆமா, கடந்து போயிட்டு ஆமா, இருக்காரு அவரு. ஆமா. அதுக்கும் அவரு பதில் சொல்லல. படம் சென்சார் பிரச்சனை ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ரிலீஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்குது. போட்டு ப்ரொடியூசர் தான் புலம்பிட்டு இருக்காரு. ஆனா விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாரி இந்த விஷயத்துல விஜய் வந்துட்டு பேசாம இருக்கிறதும் ஒரு வகையில வந்துட்டு அவருக்கு அது வந்து ஒரு பெரிய பின்னடைவா தான் பார்க்கலாம். ம். எலக்ஷன்ல அது ரெஃப்ளெக்ட்டா கூட ஆகலாம் விஜய்க்கு. ஆமா. ஏன்னா அவரோட சினிமா கேரியர்லயும் சரி, இதுலயும் சரி ஏதோ ஒரு பிரச்சனைய அது வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு ம். போகுங்கிறத நம்ம பார்த்து தான் ஆகணும் விஜயோட ஆ. விஷயத்துல. விஜய் சங்கீதா ஒரு ஹாட் டாபிக்னு நீங்க சொல்றது எலக்ஷன் வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும். ஆமா. யாரோ ஒருத்தர் வந்து பேசணும். பேசல அப்படிங்கிற பட்சத்துல அது கண்டிப்பா போயிட்டு தான் இருக்கும். ஆமா. ஸோ வந்துட்டு விஜய் அது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெயிலரோட ஷூட் வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஜெயிலர் 2வோட ஆமா, வந்து ஜெயிலர் ஃபைனல் 2. ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் போயிட்டு இருக்கு. ஆமா. ரொம்ப எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டே நம்ம வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. ஆனா அது நெல்சனுக்கே அந்த ஹோப் கிடையாது. அந்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா பீஸ்ட் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு சக்சஸ் ஆமா. ஆகாம போனதுனால அவருக்கு அந்த ஒரு ப்ரெஷர்ல தான் அவர் இருந்தாரு. ஆனா ஜெயிலர் ரொம்ப பீக்கு போய் தமிழ்நாடு ஃபுல்லா படம் ஓடி, அதாவது ஒரு 10 நாள் ஓடுனாலே படம் பெரிய படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்த டைம்ல ஜெயிலர் கன்டினியூஸா ஓடுனதும் ஆமா. அதுக்கு ஒரு முக்கியமான மெயினான ரீசன் ரோல். கேமியோஸையும் நம்ம வந்துட்டு கண்டிப்பா சொல்லணும். எடுக்கணும். ரஜினி அது படம்னாலே அந்த கேமியோ தான். ஆமா. எல்லா ஸ்டேட்ல இருந்து ஆ, கூட்டு வந்துருவாங்க. கர்நாடகால இருந்து கூட்டு வந்துருவாங்க. ஆந்திராவுல இருந்து கூட்டு வந்துருவாங்க. கேரளாலேருந்து ஹிந்தில ஆமா. இருந்து கூட்டு வந்துருவாங்க. கூலிலயே நம்ம பார்த்தோம். அமீர் கான எதுக்கு கூட்டு வந்து நிறுத்துனாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆமா. நிறைய கமெண்ட்ஸ் வந்து அந்த படத்துல ம். வந்துச்சு. இது வேட்டையிலுமே மாரி அமிதாப் பச்சன் வந்திருந்தாரு. அமிதாப் பச்சன் வந்திருந்தாரு. இந்த படத்துல யார கூட்டு வந்து நிறுத்த போறாரு இதுல அப்படிங்கிறது தான் எஸ்ஆர்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, எஸ்ஆர்கே பார்ட் தான் ஷூட்டுக்கும் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரஜினி படத்துல அவர் மட்டும் தான் பேலன்ஸ். ஆ, ஹிந்தி இருக்கும். சூப்பர் ஸ்டார்ல அவர் மட்டும் தான் பேலன்ஸ். ஆமா. வேற யாரும் ஆனா வர போறாங்க சல்மான் அப்படிங்கிறாங்க. கான் தான் ரஜினியோட தீவிர ஃபேன். எந்திரனோட இதப்பெல்லாம் கூட என்ன கூப்பிடல, ஆனா வந்து தலைவருக்காக நான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சல்மான் கான் சொன்னாரு. அப்ப அடுத்த படத்துல வெயிட்டிங்ல வச்சிருப்பாங்க ஆமா, நினைக்கிறேன். அவர் கூப்பிடுறதுக்காக கூட வந்தாலும் வச்சிருந்திருப்பாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா கண்டிப்பா. அவர் தான் ரியல் ஃபேன். அவர் வந்து ஓஜி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு சொல்லிப்பாரு. சோ அந்த ஒரு இது இருந்துட்டு இருக்கு. கமல் சாரோட அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே ரஜினியும் கமலும் வந்துட்டு இணைகிறார்கள் அப்படிங்கிறதும் வந்துச்சு. ம். ஏற்கனவே சுந்தர் சி பண்ணுவாரு, அவர் பண்ணுவாரு, இவர் ஆமா, பண்ணுவாருன்னு ஆமா. சொல்லிட்டு இருந்தப்ப நிறைய பேர் அதுவே சர்ச்சையாச்சு. அடுத்தடுத்து டேரக்டரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. படத்தோட போஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ண வச்சாங்க. அதுவே ஓவராலா வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுல கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு ம். பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். ஆமா, இப்ப ரஜினிக்கு தான் ரஜினியோட வந்து லைன் அப்ல இருக்கு. சோ ஜெயிலர் 2 அப்புறம் வந்துட்டு கமல் ப்ரொடக்ஷன்ல தலைவர் 173. அதுலயும் இப்ப மலையாள ஆக்டர் பேசில் ஜோசப் வந்து நடிக்க போறதா அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுவும் எந்த அளவுக்கு இன்னும் எந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் எதுவுமே வரல வரல. அப்படிங்கிற ஆமா. சோ 173க்கு அப்புறம் ஆர்கேகேஹெச் காம்போ அந்த படத்தோட ப்ரோமோ கூட இப்ப வந்தது. வந்தது ஆமா, அப்படிங்கிறாங்க. அதுவும் நெல்சன் தான் வந்துட்டு டைரக்ஷன். சோ அதுல வந்துட்டு இப்போ அதோட
அதோட ஷூட் எப்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க சொன்னாங்க இந்த 173 முடிச்சிட்டு தான், அதாவது ஒன்னு லேட் 2026ல இல்லனா early 2027ல ஷூட் அப்பதான் ஆரம்பிக்கும். சோ படம் எப்போ அது தெரியல. லைனப்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு வந்து ரஜினிகாந்துக்கு லைனப் இருக்குது அப்படிங்கறதுதான் வந்துட்டு என்ன சொல்ல முடியும். அவருக்கு அடுத்தடுத்து டைரக்டர்ஸ் ரெடியா இருக்காங்க, கதையோட நிக்கிறாங்க, அவரும் வரிசையா எடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்க சொல்ல மாதிரி உண்மையிலே ஹிந்தி ஆர்டிஸ்ட் தான் வந்து ரஜினி சார் படத்துக்காக வெயிட் பண்ணணும். அடுத்த படத்துல யாரை கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்ற மாதிரி மலையாளத்துல ரெடியா இருக்கிறாங்க, கன்னடத்துல ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று ரஜினியுடைய படங்கள் எல்லாமே வந்துட்டு வசூல் ரீதியா சக்சஸ் பண்றதுனால டேரக்டர்ஸும் எப்படி விஜய் அஜித்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி ரஜினிகாந்த் அப்படிங்கிறதும் சினிஃபீல்ட்ல கண்டினியூட்டியில இருந்துகிட்டே தான் இருந்தது. கமல் அப்படிங்கிறப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது சொல்லும் போது எனக்கே ஞாபகம் வருது, ரஜினி அடுத்த கதைக்கும் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப வித்லவ் இருக்குல்ல, வித்லவ் சூப்பரா ஓடி அவர் கூப்பிட்டு பாராட்டினார்ல, அப்ப அந்த டைரக்டர் கிட்ட வந்து எனக்கும் ஏதாவது இருந்தா சொல்லுப்பான்னு சொல்லி அந்த டைரக்டர் வந்து சொல்லி எனக்கு இப்பதான் அடுத்து அவர்கிட்டயும் வந்துட்டு இவர் வந்து கேட்டிருக்காரு. ஆமா, ஏதாச்சும் ஒரு ஹிட் படம் வந்துச்சுன்னா டைரக்டர் பாக்குறப்ப ரஜினிகாந்த் வந்து ஒரு சில டைரக்டர்ஸ்ட கேட்கிற வழக்கம் வந்து அடுத்த படம் நம்ம பண்ணலாம், வாய்ப்பு இருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாலே இப்ப அவரோட மைண்ட்ல பிக்ஸ் ஆயிட்டாங்கன்னு சரி அடுத்தடுத்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற லெவலில் நிறைய பேர் போய் கதை சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. டேரக்டர்ஸ் நிறைய கதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரஜினிகாந்த் மூமெண்ட்ஸ்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் ரஜினி சூஸ் பண்றது, அவருக்கான கால் ஷீட் கிடைக்கிறது, அந்த டேட்ஸ் கொடுக்கல, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வரிசையா படங்கள் நீங்க சொல்றாங்க. அப்ப வித்லவ் டேரக்டருக்கும் லக் இருக்குது இருக்கு போல. ஆமா, எப்படி ஒரு 2 வருஷத்துக்குள்ள அவரும் கம்மிட் ஆயிடுவார் ஒரு படத்துல அப்படிங்கிறது தான் வந்துட்டு. ஸோ தாய் கிழவி பார்த்துட்டு கூட இவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், யாருக்கு தெரியும். சொல்றத பார்த்தா இன்னும் வரிசையா இன்னும் 4-5 வருஷத்துக்கு அவருக்கு வந்து படம் கண்டினியூட்டி இருந்துட்டு இருக்கும் போல, எந்த வகையிலும் வந்து ஸ்டாப்பே ஆகாம போயிட்டு இருக்கும் போல. வரிசையா இருந்துட்டு ப்ரொடக்ஷன்ஸும் ரெடியா தான் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் அவரை வச்சு எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா ஆர்டிஸ்ட் தேர்வு பண்றதுலயும் ஒரு நல்ல ஒரு இதோட தான் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா படங்களையும் அவங்க பார்க்கும் பொழுதும் போயிட்டு தான் இருக்குது. அடுத்து ஸ்ருதிஹாசன் கூட ஒரு ஆல்பம் நெக்ஸ்ட். ஆமா, அந்த காம்போ வந்து எனக்குமே வித்தியாசமா இருந்தது. ஸ்ருதிஹாசன் சாய் அபியங்கர் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்றாரு, ஒரு இண்டிவிஜுவல் சாங். அதாவது March 5 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்றாரு. அதோட ப்ரோமோக்கு வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸான தேவா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வச்சுதான் வந்து ப்ரோமோ வந்து பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ ஸ்ருதிஹாசனும் சாய் அபியங்கரும் சிங்கிங்ல, கைடு லோஹர் தான் வந்துட்டு இந்த ஆல்பம்ல நடிக்க போறதா வந்துட்டு நான் இதெல்லாம் அந்த டாக்ல இருக்கு. சோ இவங்க எல்லாம் தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. இதெல்லாம் பிரதீப் ரங்கநாதன் படத்தோட ஒரு ஸ்டில்ல அங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு வர்றது. ஏன்னா அந்த படத்துக்கு வேற மியூசிக் வேற பண்ணிருக்காரு, அவரோட படங்களுக்கு டூடுக்கு வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. அப்படிங்கிறப்ப அனிருத்துக்கு எப்படி ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிச்சோ, யங் ஏஜ்ல வேகமா எல்லா படங்களுக்கும் வந்துட்டு ஒரு மியூசிக் பண்ணி எப்படி ஹிட் அடிச்சாரோ அதே மாதிரி இவருக்கான ஒரு ட்ராக்கும் வந்துட்டு இப்போ ஸ்ருதியோட ஆல்பம் அப்படிங்கிறப்ப நீங்க சொல்றப்ப அது அடுத்த லெவலுக்கு அடுத்த ரீச். ஆமா, கண்டிப்பா இவரை வந்து கூட்டிட்டு போகும். எல்லாரும் கமெண்ட்ஸ்லயே கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான் 5th அன்னைக்கு வந்து இன்டர்நெட்டே வந்து சாய் அபியங்கர் தான் ரூல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட ஆல்பம் எல்லாத்துக்குமே தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அவரோட ஆல்பம்ஸ் இந்த படங்களை தாண்டி ஃபர்ஸ்ட் ஆல்பம்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணாரு. அஃப்கோர்ஸ் அப்படியே அனிருத் மாதிரியே தான் ஆல்பம்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் தான் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அனிருத்திட்டே நாங்க வந்து போன வீடியோல எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு அவர்கிட்ட கேக்குற மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காருங்க, நீங்க ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ வந்து இப்போ இவரும் வந்து பண்றாரு. இது அப்படியே கண்டினியூ பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். சோ மியூசிக் ஃபேமிலி, அவங்களும் ஒரு ஃபேமிலி, சினிஃபார்ம் ஃபேமிலி, இவரும் ஒரு மியூசிக் ஃபேமிலி, ஹரிணி திப்போட சன் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்ருதிஹாசன் சொல்லவே வேணாம், அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே வந்து அவங்க நிறைய சாங்ஸ் பண்றதெல்லாம் நமக்கே தெரிஞ்சதுதான். மியூசிக் பத்தி நல்ல ஒரு கமல் சாரோட பொண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே அப்ப சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு அதுக்கு ஒரு இமேஜின் கிடைச்சிருது. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கப்ப நீங்க அவங்களோட தீவிர ஃபேனோ? ஆமா, சாய் அபியங்கரோட மியூசிக் நல்லா இருக்கு. ஆக்சுவலா நானும் வந்துட்டு அந்த ஹேட்ரெட்லுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஹேட்ரெட் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஏன்னா சாய் அபியங்கரோட மியூசிக் நல்லா இருந்தது, டியூட்லயும் நல்லா இருந்தது, மலையாள பட பல்டிலயும் வந்துட்டு சூப்பரா இருந்தது. இப்ப கருப்பு அடுத்து அவரோட லைனப்ல வந்து கருப்பு வருது. ஆமா, கருப்போட இப்ப வந்து டீசர்ல எல்லாமுமே சூப்பரா தான் இருந்தது மியூசிக். சோ ஏன் இவ்வளோ ஹேட்ரெட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சோ நான் அதுக்காக சப்போர்ட் பண்ணுவேன். ஆமா, நான் வந்து அப்படி சொல்லும் போதே
இப்ப ஏன் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போதே ஆப்வியஸா வந்து சப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. ஸோ இட்ஸ் வெரி ஜென்ரல். அதனால வந்துட்டு ஃபேனுங்கிறத தாண்டி நல்லா தான் பண்றாரு, அதை நம்ம வரவேற்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். நல்லா தான் பண்றாரு வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்களே ஒரு பிஆர் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குது அவருக்கு சாய் பேங்கருக்கு நீங்களே சொல்றீங்க. அவரோட மியூசிக்ல இல்ல அடுத்தடுத்து நீங்க லைனப்ல சொல்றீங்களா ஒரு விஷயம் ஆமா ஆமா நீங்களே கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு வந்து தீவிரமா வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டு பண்ண இருக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்கு. நீங்க சொன்னீங்க அடுத்தடுத்து அப்படின்னு சொல்றப்பதான் எனக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சு. எஸ்டிஆரோட பிலிம் கூட ஆமா அடுத்து வந்துட்டு process next ஏப்ரல்ல ஷூட் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. சொல்றாங்க. அஸ்வந்த் மாரிமுத்து தான் டைரக்டர். அதாவது டிராகன், அப்புறம் வந்துட்டு ஓமை கடவுளே ஓமை அந்த கடவுளை எடுத்த அஸ்வத் மாரிமுத்து. மாரிமுத்து ஸோ அப்படிங்கிறப்ப ஏஜிஎஸோட பேனர்ல தான் வந்துட்டு இது பண்றாங்க. அஸ்வத் மாரிமுத்துனால இனிமேல் ஏஜிஎஸ் தான். ஏன்னா டிராகன் ஆமா. பெரிய ஹிட் லோ பட்ஜெட்ல எடுத்து ஒரு ஹையர் லெவல்ல சக்சஸ் ஆன படம் அப்படிங்கிறப்ப ஆமா அவர் கண்டென்ட் ரீதியாக எல்லா யங்ஸ்டர்ஸையும் வந்துட்டு எடுத்து கொண்டு வர அளவுக்கு தேட்டரில் உட்கார வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ரீப் ரங்கநாதனுக்கு இன்க்ளூடிங் வந்துடும் நல்ல படமாகவும் நீங்கள் அதில் உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு கம்பேக் மாதிரி நம்ம சொல்லலாம், அடுத்த கட்டத்துக்கு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்குங்கிறப்போ ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. ஆமா. அதுல எஸ்டிஆர் எஸ்டிஆர் எக்ஸாக்ட்லி. எஸ்டிஆர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, டிராகன் பார்த்துட்டே கூட சொல்லியிருந்தாரு நம்ம ஒரு படம் பண்ணலாம்ங்கிறது கூட Okay. அவர் பேசின ஒரு விஷயம் தான் அது. ஆமா ஆக்சுவலா இப்ப என்னன்னா இது வந்து ஃபீல் குட் மூவியா மாறுமா? இப்ப எஸ்டிஆர்ங்கிறதுனால வந்துட்டு ஆக்ஷன் கமர்ஷியல்லாம் சேர்ந்து இது வந்து வேற மாதிரி மாறிடுமா? அஸ்வந்த் மாரி வந்துட்டு ஆப்வியஸா வந்து அவரோட படங்கள்ல வந்துட்டு இந்த ஒரு ஒரு பீக்ல போயிட்டு அவங்களுக்கு ஒரு வேற ஒரு ஃபேஸ் காமிச்சிட்டு அவங்க எப்படி மாறுறாங்க, அதாவது அப்படிங்கிற கெட்டவங்கள்ல இருந்து நல்லவங்களாவோ இல்லாட்டி வந்துட்டு ஒன்ன ரியலைஸ் பண்ணாம அதை ரியலைஸ் பண்ற விதம், இந்த மாதிரி தான் வந்து அஸ்வந்தோட அந்த பிலிமோகிராஃபி வந்துட்டு இப்ப வரையும் இருந்துட்டு இருக்கு. இருந்துட்டு இருக்குது. இப்ப இதை உடைச்சிருவாரா STR எஸ்டிஆர் தலையிட்டு உடைப்பாரா அப்படிங்கிறது. இல்ல உடைப்பாரா இல்ல எஸ்டிஆருக்கு எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா எஸ்டிஆருக்கு வந்துட்டு எல்லாம் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கணும், வேற மாதிரி content இருக்கணும். எஸ்டிஆர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த படம் எப்பேற்பட்ட கதையா இருந்தாலும் ஆமா நீ தாண்டி வருவாய மாதிரி ஒரு சில படங்கள்ல தான் டைரக்டரோட அந்த கண்டென்ட் வந்து கரெக்டா போய் நின்றுருக்கும். மத்த படங்கள்லாம் எஸ்டிஆரோட அந்த ஒரு லெவல் இருந்துகிட்டே தான் ஆமா. இருக்கும். அது குறையா, ஆனா அவரோட ஃபேன்ஸ் அதிகமா அதை தான் விரும்புவாங்க. அதான் இப்போ எஸ்டிஆரோட இப்ப ரீசெண்டா வந்த படங்கள்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஆக்ஷன் படமாவே இருந்ததுல இது ஒருவேளை ஒரு ஃபீல் குட் மூவியா மாறப்போதோ, எஸ்டிஆருக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுக்க போற Breakthrough படமா கொடுக்க போற இருக்க போதோ இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தக் லைஃப்ல அவரோட ஆக்டிங் வந்துட்டு ஓகேங்கிற அளவுல ஆமா. இருந்துச்சு. ஆனா படம் வந்து பெரிய அளவுல போல. ஆமா. ஆனா வந்து தெரிந்தது காடு போன்ற படங்கள்லாம் அவருக்கு வந்து ஹிட் கொடுத்துச்சு. ம். அவரை திரும்ப வந்துட்டு மாநாடெல்லாம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு எஸ்டிஆரை வந்து கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அப்படியே ஒரு டவுன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. படங்கள் பெருசா நம்ம போகலைங்கிற ஒரு ஆமா. கருத்து இருந்துட்டு இருந்தப்ப இப்போ அஸ்வத் மாரிமுத்தோட அவர் சேர்றாரு அப்படின்னா வந்துட்டு இன்னொரு ட்ரீட் இருக்குது, வெயிட் பண்ணி ம். பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஆமா. அளவுல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட ஷூட் வந்து ஏப்ரல்ல ஆரம்பிக்க போறதா இப்போ வந்துட்டு ரீசெண்டா அனௌன்ஸ் Announce பண்ணியிருந்தாங்க. பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சாய் அபியங்கரோட லைன் அப் சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி வந்து கருப்பு சொன்னதுனால நம்ம வந்து சூர்யாவை வந்து இருக்கும். சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ வந்து சூர்யாவுக்கு தான் அடுத்த லைன் அப் இருக்கு. ரீசெண்டாக தான் வந்து சூர்யாவோட 43 ஐம் நாட் ராங் ஏதோ ஒரு இதுக்கான பூஜை வந்து போட்டதா வந்து தகவல் மட்டும் வந்துச்சு. ஆமா சினிமா நியூஸ்ல ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பட பூஜை நடைபெற்றதுன்னு மட்டும் சொன்னாங்க. ஆனா நேத்திக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக் வந்து கொடுத்துட்டாங்க. விஸ்வநாதன் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம் பேர் அப்படின்னு சொல்லி. படம் தமிழ் படம் தானா? இல்ல பேர் வந்துட்டு தெலுங்கு வருது, தமிழ் தெலுங்குல சோ வருது. 2 லாங்குவேஜ்லயுமே வருது. லாங்குவேஜ்லயும் வருது. ஆமா சூர்யா படம்னாலே பேன் இண்டியா மூவியா தானே இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. அதனால தானே சூர்யா வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு கமெண்ட்ஸ் இப்பெல்லாம் கொடுக்கறதே கிடையாது. எல்லா ஸ்டேட்லயும் படம் ஓடிட்டு இருக்கு, இதனால பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிடுறாப்புல நிறைய விஷயங்கள். பராசக்தி விஷயத்திலயும் சூர்யா வந்து எதுவுமே பேசல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பேன் இண்டியா மூவி நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த படமும் வந்துட்டு வெளிவர வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது. சோ அதோட ஃபர்ஸ்ட் லுக் இப்பதான் பூஜை போட்ட மாதிரி இருக்கு. நேத்து ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்துட்டாங்க. ஜூலைல படமே ரிலீஸ் ஆகும். அந்த லுக்லயே வந்து கீழே ஜூலை 2026ன்னு போட்டிருக்கு. இந்த கண்டென்ட்டை நம்ம பேசாம இருந்தோம்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படத்தை ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம சொல்ற மாதிரி ஆயிரும். அது ரொம்ப வேகமா இருக்காங்க. சோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது சூர்யா. சொன்ன லைன் அப் இருந்துகிட்டே இருக்கு சூர்யா. அடுத்தடுத்து படங்கள் மே அப்படிங்கிறது மந்த் வந்து கருப்பு ரிலீஸ் ஆர்ஜேபியோட டைரக்ஷன், ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல. direction. அவரும் வந்து இப்ப கமெண்ட்ரிக்கு வந்துட்டாரு. இப்ப ஐபிஎல் கமெண்ட்ரி, T20 கமெண்ட்ரில எல்லாம் பிஸியா இருக்கும்போது அது ஃபுல்லா ஐபிஎல்க்கு ஆமா. போவாரு, வரிசையா இருக்குது. ஆமா அவர்கிட்ட கேட்டப்ப கருப்பு எப்படி இருக்குன்னா கருப்பு நல்லா வந்திருக்கு, சம்மருக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டாரு. ஸோ சம்மர் இஸ் நாட் லைக் இப்போ சம்மர்னா மே,
மே ஜூன் அப்படி பார்த்தா மே ஜூன்ல வந்து ஒரு படம், ஜூலைல ஒரு படம், அடுத்து வந்து இன்னொரு படத்துக்கும் அவர் வந்து பூஜை போட்ட போட்டோஸ்லாம் பார்த்தோம். ஆனா பெருசா அப்டேட் இன்னும் எதுவும் வரல. அதாவது பொதுவா தீபாவளி பொங்கலுக்கு தான் படம் வரும். உங்களுக்கு லைன் அப்ல 3 மாசத்துக்கு ஒரு படம், 4 மாசத்துக்கு ஒரு படம்னு சொல்லி வருஷம் ஃபுல்லா படம் வந்துட்டு ஆமா இப்போ ஒரு இது வந்து ரஜினிக்கு சூர்யாக்குலாம் வந்து லைன் அப்ல வந்து அப்படி கரெக்டா இருக்கு. அதே மாதிரி தனுஷுக்கும் வந்துட்டு லைன் அப்ல இருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போ கரை படம் வந்துட்டு ஏப்ரல்ல ரிலீஸ், ஏப்ரல் 30 வந்து ரிலீஸ். விக்னேஷோட டைரக்ஷன்ல ஆமா, படம் விக்னேஷ் வந்து ராஜா. ஏற்கனவே போர் தொழில் பண்ணியிருந்தாரு விக்னேஷ். அவர் அப்ப அந்த படமே வந்துட்டு ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் தான் அப்படிங்கிறப்ப இதுலயும் எதிர்பார்ப்பு இருக்கதான். ஆமா ஆமா அது தனுஷை வச்சு பண்றாங்க அப்படின்னு. ஒரு பக்கம் தனுஷ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, வரிசையா படங்கள் டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா பண்ணி, ஒரு பக்கம் ராயன் இட்லி கடைன்னு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. இங்கிட்டு ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்காரு. வெற்றிமாறனோட ஒரு பக்கம் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஆமா வடசென்னையோட வடசென்னையோட 2 வேற, அதுக்கான ப்ராசஸ் வேற போயிட்டு இருக்கு. அதாவது வெற்றிமாறனும் தனுஷும் சேர்ந்தாலே நேஷனல் அவார்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் படம் போகும். இப்போ இந்த கரைப்படம் வந்துட்டு அதனோட லுக்கோட பார்த்தா கூட வந்துட்டு அவர் அதில் டோட்டலாக வந்து ஒரு துணியை வந்து கெட்டினது வந்து அப்படியே பார்க்குறப்ப நம்ம எப்படி இருந்துச்சுன்னா கர்ணன் படத்தோட ஆமா அந்த ரிசம்பிளன்ஸ் வந்து அந்த அப்படியே வந்துட்டு தெரிஞ்சிச்சு. அதில் அவரோட இதில் வந்துட்டு அதுவும் நல்லா ஒரு நிறைய ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஆமா மமிதா பைஜுதா, சூர்யாவோட அந்த விஸ்வநாதன் சன்ஸ்லயும் மமிதா பைஜுதா, இதுலயும் வந்துட்டு மமிதா பைஜுதா வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஜெயராம் சார் நடிச்சிருக்காரு. கேஎஸ் ரவிக்குமார் வேற அந்த படத்துல ரோல் பண்ணிருக்காரு. கேஎஸ் ரவிக்குமார் வேற பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அது மாதிரி ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல படம் வருது. ஜிவி பிரகாஷ் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. வந்துட்டு அதனால வந்து நிறைய படங்கள் அவர் மியூசிக் பண்றதும் இல்ல. ஆனா இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் வேற பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவரோட 100வது படம் இப்பதான் வந்து பராசக்தி. அடுத்து இங்க ஒரு படம் வந்துட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஜிவி பிரகாஷால எல்லாமே முடியும் அப்படிங்கிறது நமக்கு கண்டினியூஸா தெரிஞ்சுன்னா நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இருக்காங்க இந்த படத்துல. தெரிந்த முகங்களே இருக்காங்க நிறைய. ஆமா ஆக்சுவலா இன்னொன்னு ராஜ்குமார் பெரியசாமி கூட அடுத்த படம் வந்துட்டு தனுஷ் பண்றாரு. ஸ்ரீலீலா அப்புறம் சாய் பல்லவிலாம் அந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. சோ எல்லாருக்கும் வரிசையா படம் இருக்கு. ஆமா எக்ஸாக்ட்லி. சொன்னா அவருக்கும் படம் இருக்கு, ரஜினி சாருக்கும் படம் இருக்கு, தனுஷுக்கும் வந்துட்டு இருக்கு. ஆனா தலைக்கு மட்டும் தான் என்ன வெயிட்டிங்ல இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆகும் என்னங்கிறது அடுத்தடுத்து நமக்கு அப்டேட் ஒண்ணும். ஆனா இப்ப அவருக்கும் ஏஎல் விஜயோட ஸ்போர்ட்ஸ் படம் பண்ண போறதா, அதாவது படம் இல்ல, தட்ஸ் டாக்குமெண்ட்ரி பண்றதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதாவும், அடுத்து ஆத்விக்கோட தான் அடுத்த படம்னு சொல்லிட்டு குட் பேட் அக்லி டைம்லயே வந்துட்டு போயிட்டு இருந்தது. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அவரோட தான் வந்துட்டு பண்ணுவாரு. அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அவருக்கு ஓகேங்கிறப்ப கன்வின்ஸ் அப்படியே 2 படம் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் தான் பேர் மாறுவாங்க, எடுப்பாங்க. எப்படி விஜய்க்கு வந்துட்டு வரிசையா வந்து அட்லி எடுத்தாங்கன்னா அட்லி வச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அஜித் சாருக்கு ஒண்ணு சிறுத்தை சிவாவோட போயிட்டு நடிச்சிட்டு இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு இவங்களோட. ஈவன் ரீசெண்டா ஆத்விக் கூட சொன்னாரு அடுத்த படம் வந்துட்டு ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஃபேமிலியாவே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அடுத்த படம் வந்துட்டு ஒரேடியா ஃபேன்ஸ்க்காவே எடுத்துட்டு இருந்தாலும் வந்து வேலைக்கு ஆகாது. அதுவும் நமக்கு குட் பேட் அக்லி அப்படிதான் பார்த்தாங்க. சரி அப்ப எல்லாம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் சேர்ந்து போய் எல்லாரும் பார்க்குற மாதிரி. சோ அப்படி சொல்லும்போது இமீடியட்டாவே ஆத்விக்கோட தான் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். சோ இப்ப ப்ரொடக்ஷன் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பண்ணிடுவாரு போல. பண்ணிடுவாரு அப்படி. ஆமா இப்போ நீங்கள் சொன்ன படம்லாம் அடுத்தடுத்து வந்துட்டு மே ஜூன் அப்படின்னு வந்துட்டு இருக்கிறப்ப ஜனநாயகனும் நம்ம பார்க்கணும். ஒருவேளை ஜனநாயகன் வந்து இப்போ ரிலீஸ் ஆகாமல் போச்சு, ஜூன் 22 எதிர்பார்க்கலாம்ல. ஜூன் 22 எதிர்பார்க்கலாம். விஜயோட நீங்கள் சொல்ற மாதிரி அவரோட பர்த்டேக்கு எதிர்பார்க்கலாம். எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருந்து அடுத்த டைம்ல விஜயோட படம் வர்றது. ஜனவரியில் வர வேண்டிய படம் ஜூன் வரைக்கும் ஒரு பிறந்தநாளுக்காக வெயிட் பண்ண மாதிரி. ஆமா பொங்கல் தீபாவளி எல்லாம் அப்படின்னு அப்படி எப்போ ரிலீஸ் ஆனாலும் அது ஆப்வியஸா கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுதான். ஆனா இந்த வாரம் பார்த்தோம்னா நிறைய அப்டேட்ஸ் இருந்துச்சு சினிமாவுல. அடுத்தடுத்து இதோட இந்த வாரம் என்னென்ன ரிலீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசைன்னு ஆசை லைக் நானா எதுவும் ஆடோ இல்லை ப்ரமோஷனோ நான் பார்க்கல, மேபி மிஸ் பண்ணியிருப்பேன். ஆசைன்னு சொல்லிட்டு 0 பட டைரக்டரோட அடுத்த படம். இது வந்து கதிர் வந்து நடிச்சிருக்காப்ல. ஸோ இதுவும் வந்து ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. போஸ்டர்லாம் வந்து இன்வெர்டடாக இருந்தது. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எப்படின்னு எனக்கு தெரியல. காதல் ரீசெட் ரிப்பீட் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல வந்துட்டு வர ஒரு படம். இதுவும் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு இன்ஸ்டாகிராம்ல, காதல் ரீசெட் ரிப்பீட். அப்புறம் முஸ்தஃபான்னு சதீஷ், கமெடியன் சதீஷ் ஹீரோவா பண்றோம். அப்புறம் வந்து வடம் வந்துட்டு விமல் வந்து இப்போ கடைசியா வந்துட்டு ஒரு யானையோட ஒரு படம் பண்ணியிருந்தாரு. விமலுக்கு கடைசியா ஒரு 3 படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அதனால ஒரு சில படம் தான் வந்துட்டு விமலுக்கு வந்து தெரிஞ்சுச்சு. அதுல அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி வர படங்கள்லாம் விமலுக்கு பெருசா வந்து இது பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு படம் கர்நாஷோட பண்ண அந்த ஒரு படம் மட்டும்தான் அவருக்கு வந்துட்டு ஓகேங்கிற அளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் விமலுக்கு வந்துட்டு ஒரு ஆனா அவருக்கு இப்போ அந்த இது நல்லா போச்சு. சீரிஸ் விலங்கு சீரிஸ் வந்துட்டு அவருக்கு
வெப் சீரிஸ்ல இறங்கி அது ஒரு பக்கம் வந்துட்டு ஆமா. ட்ராக் அது ஓகே. சரி வடம் வந்து இவருக்கு ஒரு அடுத்த ஒரு ஒரு பிரேக் த்ரூவா அமையும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏன்னா நம்ம. நல்லா தான் இருந்தது. போஸ்டர்ஸ், டீசர் எல்லாமே எல்லாமே correct. ஓகே தான். அப்புறம் ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம்ல 99/66ன்னு இருந்தது. அதுவுமே பார்க்க ப்ராமிசிங்கா இருந்தது. ஆனா எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து போய் பார்த்தா போய் தான் பார்த்தா தான் தெரியும் அந்த தெரியும். படங்கள் ஆமா. வரிசை. இப்ப நான் நிறைய வரிசையா அந்த மாசம் படங்கள் ஆமா. வந்துகிட்டே இந்த வாரத்துக்கான இருக்குது. படங்கள் இது. படங்கள் அடுத்த எல்லாமே வாரம் இருக்கு. வந்து பேன் இண்டியா படங்களான டாக்ஸிக் வருது. நிறைய துரந்தர் படங்கள் 2 வருது. வருது. அப்புறம் நம்ம கென் கருணாஸ் வந்து டைரக்ஷன் பண்ணி ஹீரோவா பண்ற யூத் படம் வருது. அதுலயுமே ஜிவி தான் வந்து மியூசிக் பண்றாரு. மியூசிக் பண்றாரு. ஆமா. வரிசையா வந்து ஜிவிக்குன்னு அது ஒரு ஃபாலோ போய்கிட்டே இருக்கும். ஆமா. எவ்வளவு படம் பண்றாங்க அப்படிங்கிறது. யூத் படத்துல வந்துட்டு சூரஜ், மலையாள ஆக்டர் சூரஜ் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஜெயிலர் 2ல நடிக்கிறார் போல. ஏன்னா வந்து நேத்தி அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, ஜெயிலர் 2 சூப்பரா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து நேத்தி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆமா. அதுக்கப்புறம் இப்ப இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கனெக்ட் ஆமா. பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. இப்போ வரிசையா லைனப்ல இருக்குது இருக்கு. படங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே ஆமா. அடுத்த வாரம் அடுத்து வரான்னு சொல்லி. ஆனா பெரிய பட்ஜெட் மூவிஸும் நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல வந்து வருது. அதுவும் ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணும். தியேட்டர் ஃபுல்லா எல்லாமே வந்துட்டு ஃபில் ஆயிட்டு இருக்கிறதுக்கு இது கரெக்டான டைம். ஏன்னா ஆமா, உங்களுக்கு மார்ச் ஆமா. முடிஞ்சு ஏப்ரல் ஸ்கூல் லீவ்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்கூல் லீவ், அப்ப நிறைய ஐபிஎல் பேர் இப்ப சீசன். ஐபிஎல் சீசன் வேற இருக்கும். இதுக்கு நடுவுல இங்க ஒரு சீசனா படம் வந்துட்டு இருக்கு. ஆமா. ஆக்சுவலா இந்த டைம்ல இவங்க வந்து இந்த மாதிரி பேன் இண்டியா கொடுக்கும்போது தான் வந்துட்டு ஆக்டிவா இருக்க முடியும். ஏன்னா ஆப்வியஸா எல்லாருமே ஐபிஎல் இப்ப T20யே வந்துட்டு எல்லாரோட கான்சென்ட்ரேஷனுமே வந்து T20ல தான் வேர்ல்ட் இருக்கு. கப் மேல தான் ஆமா. அப்படிங்கறதா. அப்படி ஐபிஎல் சீசன்ல வந்து இந்த மாதிரி துரந்தர் 2 வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இதுவுமே 3 hours 40 minutes ரன் டைம். சோ ஃபர்ஸ்ட்வே அப்படி செகண்ட் அப்படினா அப்புறம் 3.4 மணி நேரம் ஆமா. படத்தை வந்து பார்த்துட்டு வரணும். ஆல்மோஸ்ட் 4 hours ஆயிடும். ப்ரோவஸ் ஆயிருதுங்கிறதுதான். இல்ல என்னதான் அவங்க கட் பண்ணாலும் தியேட்டர்ல 2 பிரேக் விடாம உட்கார்ந்து 2 அப்ப நீங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு படம் வந்து 4 ஸ்கிரீன் தான் வந்துட்டு இது பண்ணுவானுங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா. ஒரு 4 டைம்ஸ் தான் போட முடியும். ஆமா. என்ன பண்ணுவானுங்க ஸ்கிரீன் அதான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் மத்த படத்துக்கு எங்க போவானுங்க. ஆமா. அதே டைம்ல 2 சின்ன படம் வந்து எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க தியேட்டர்ல. இந்த மாதிரி விஷயமும் ஒரு சில படத்தோட சக்சஸ்லயும் பிரச்சனை வருது. இது ஆக்சுவலா அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். 3 hours 40 minutes எல்லாம் வந்துட்டு ஈவன் தோ பேன் இண்டியா எல்லாரும் ஓவரால் பாக்குறாங்க. வெப் சீரிஸே 5 ஹவர்ஸ்ல முடிஞ்சிருது. ஆமா. அதவே பாட்டா பிரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கதையும் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா budget இருந்தாலும் எவ்வளோ பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலுமே வந்துட்டு பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருந்தாலும் மக்கள் உட்காந்து பார்க்கணுமே. இது ஒரு டிராபேக்கா வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இது வந்து ஒரு டிராபேக்கா அமைஞ்சிடுது. ஏன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா கதை அவங்க ஸ்டோரி டெல்லிங் எவ்வளவு Storytelling. சூப்பரா இருந்தாலுமே 3 மணி நேரம் உட்காந்து வைக்கிறது ஹவர்ஸே நமக்கு அப்படிங்கிறது. டிஸ்கஷன் ஆயிருச்சு இப்போ. ஆமா. 3.5 ஹவர்ஸ் போடுறாங்க. 4 ஹவர்ஸ் படம் நீளுது அப்படின்னா பிரேக்கோட சேர்த்து பார்த்தா படத்தோட நீளம் 4 ஹவர்ஸ் தொட்டுருது ஆமா. அப்படிங்கிறது தான். அதுவே வந்து இதுவே ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாவும் கூட இருக்கலாம். ஆமா. இந்த விஷயத்துல ப்ரமோஷனா promotion இருக்கு, இருக்குது. டிராபேக்காவும் இருக்கு. ஸோ இதை எப்படி வந்து வரும் எல்லாருமே சொல்றது. கன்சிடர் பண்ண ஒரு 1.5 hours அப்படின்னு ஒரு டைம் வச்சு ஆமா பண்றது அப்படிங்கிறது. ஓகே. 3 hours வந்து தெரியல. அப்போ செட் ஆகுது ஓகே. இப்ப அப்படிங்கிறது. டைம் யாருக்கும் இல்ல. உட்காந்து பார்க்குற அளவுக்கு டைம் டைம் வேணும் இல்ல. எல்லாருக்கும். நமக்கு ஆமா. அதுவே வந்து நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது தான். ஆமா. இப்போ இதை தாண்டி வந்துட்டு இப்போ ரீரிலீஸ் படங்கள் நிறையா வந்துட்டு இருக்குது. ஆமா. நம்ம ஆமா. கில்லி வந்துச்சு, ஹிட் ஆச்சுன்னாங்க. அடுத்து தெறி வந்துச்சு, மௌனம் பேசியதே ஒரு பக்கம் ஆமா. வந்துச்சு. இந்த மாதிரி ரீரிலீஸ் படங்களும் வந்துட்டு பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருக்கு இந்த வீக் போன வாரம் வந்து ரீரிலீஸ் வாரம் தான் ஆக்சுவலா. அப்படின்னே சொல்லலாம். ஆமா. ஃபுல்லாமே வந்தது எல்லாமே நிறைய படங்கள். ஆமா. ஆனா இந்த நம்ம புது படங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. அந்த படங்கள்லாம் ஹிட் ஆகுதோ இல்லையோ, இந்த படங்கள் திரும்ப திரும்ப ரிலீஸ் ஆமா. ஆகி ஹிட் ஆகுது. திரும்பவும் பிரச்சனை வந்துச்சு. மங்காத்தாவா இல்லைன்னா வந்து கில்லியா, இல்ல மங்காத்தாவா இல்ல தெரியா ஆமா. அப்படிங்கிற அளவுக்கு தெரியா இன்னொன்னு துணிவு, தெரியா துணிவா அப்படின்னு துணிவா சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு அளவுக்கு போட்டி போயிட்டு வந்தது. இருக்குது. கடைசியில பார்த்தா தெரியுதான் ஆமா. 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 விஜய்க்கு வந்துட்டு நீங்க ஜனநாயகன் வரணுங்கிறதே தேவையில்ல. திரும்ப ரீரிலீஸ் திரும்ப நாங்க பண்ணுவதே. ரீரிலீஸ் ஆமா. பண்ணிக்கிட்டே இருக்கலாம். படத்தை ஓடிட்டே இருக்கும் தியேட்டர்ல. மின்னலை படம் கூட தியேட்டர் ரிலீஸ் ஆகி அதுவும் நல்லா போயிட்டு இருந்தது. மௌனம் பேசியதே ஒரு மௌனம் பேசியதே ரீரிலீஸ் கூட ஆச்சு. வந்துட்டு போயிட்டு இருந்தது. இந்த டைமிங்ல தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ஆரி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. ம். அதாவது படங்கள் வந்து நீங்க ஒரு பெரிய பட்ஜெட் படமா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க கொண்டு போய் பிவிஆர் மாதிரி பெரிய பெரிய சினிமாஸ்ல நீங்க ரிலீஸ் பண்றீங்க. 4th ஃப்ளோர் வந்துச்சு. ஆமா. 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 நீங்க எனக்கு தியேட்டர்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ல கூட மால்ல என்னோட படம் ஒரு மால்ல கூட ரிலீஸே ஆகல. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் படத்துக்கு இதுதான் நிலைமைன்னா, அப்ப சினிமா எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஆரி ஆக்சுவலா பதில இது ஒரு கொடுத்துருக்காரு.
ஒரு ரியல் இஷ்யூ தான். ஏன்னா வந்து நானுமே Latest. வந்துட்டு ஒரு ரிவ்யூ பண்றதுக்காக நான் வந்து படம் பார்க்கணும், புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது, பாதி படங்களுக்கு தியேட்டரே இல்லாத காரணத்தினால என்னால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு ஃபெமிலியரான ஹீரோவா இருப்பாரு. ஆனா ஆமா. அவங்களுக்கே அந்த ஒரு நிலைமை ஆ. தான் வந்து இருந்துட்டு அவர் அப்படி ரொம்ப பார்க்கும்போது வருத்தப்பட்டு போட்டிருக்காரு அந்த பதிவு. அது எப்படி ஆயிடுதுன்னா, நம்ம பார்க்கல அந்த மாரி ஆயிடுது. ஆனா ம். விஷயம் என்னன்னா வந்துட்டு தியேட்டர்ஸ் இல்ல. ம். இருந்தாலும் அது நம்மளோட டைமிங்க்கு ஒத்து வராத மாரியான தியேட்டர்ஸா தான் வந்துட்டு அவங்க குடுக்குறாங்க ஒரு அது. ஸ்கிரீன் பண்றதுக்கு கூட இப்ப நிறைய படங்கள் வருது. ஆனா வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் பண்றாங்க. அன்னைக்கு ஒரு ஷோ மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். அத வந்துட்டு ஆஃப்டர்நூன்ல இருக்கக்கூடிய ஷோவா இருக்கலாம், மேட்னி ஷோ அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி வந்து குடுக்கலாம். இல்ல மார்னிங் ஆச்சும் ஃபர்ஸ்ட் ஷோலயாச்சும் குடுத்துருக்கலாம். ஆமா. அந்த மாரியும் வந்து குடுக்குறது இல்ல இப்ப நிறைய படங்கள். அதுக்கு கூட படங்கள் எலிஜிபிள் இல்லாம போயிருது. அதுவும் தமிழ் படங்கள், நல்ல படங்கள். மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்க ஆமா. ஏன் தியேட்டருக்கு கூட கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? வந்து உங்களுக்கு நாங்க பிவிஆர்ல வந்து பார்க்கல அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க தியேட்டருக்கே கொண்டு வராம இருந்துட்டு, இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு கன்டென்ட்ட கொண்டு வரான். ஆனா இதெல்லாம் வேஸ்ட்டா போறத பார்த்தா, சினிமா எங்க போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு ஒரு ம். போஸ்டர் ஒண்ணு அது வெளியிட்டிருக்காரு. நியாயமான கேள்விதானும் கூட. ஆமா. ஏன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம புக் பண்ணாலும் அது கேன்சல் ஆயிடுது. ம். யாருமே புக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேன்சலும் ஆயிடுது. தியேட்டருக்கே டைரக்ட்டா போய் டிக்கெட் வாங்கிட்டு 10 டிக்கெட் தான் இருந்துச்சு ஆ. அப்படின்னா வந்துட்டு படத்தையே வந்துட்டு இல்லங்க கேன்சல் ஆமா. பண்ணிடுறோம்னு லாஸ்ட் மினிட்ல சொல்லி அனுப்புறதெல்லாம் நெறைய இடங்கள்ல தான் நடந்துட்டு இருக்குது. அதனால சில டைரக்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு படத்த எடுத்துட்டு, ஒரே ஒரு ஷோ மட்டும் ஒரே ஒரு தியேட்டர்ல மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு, இப்ப நேரா ஓடிடிக்கு போயிடுறாங்க. ஆ. அப்படியும் ஒரு சில படங்கள் வந்துட்டு ஆமா. இருக்குது. தியேட்டருக்கு வருது ஒரு 3 நாள் வந்து 3 ஷோ கரெக்ட்டா எடுத்துடுறாங்க. ஏன்னா ஜென்ரலா வந்து தியேட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டா, ஒரு படம் ரிலீஸ்னா 50 தியேட்டர்ஸ்க்கு குடுப்பாங்க. ம், ம். நீங்க வந்து கண்டிப்பா 50 தியேட்டருக்கு தான் நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் வாங்க முடியும். ஒரு படத்த ரிலீஸ் பண்ண முடியும். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு தியேட்டர்ல மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு, அதோட ஓடிடில போய் பேசிடுறாங்க. ஓகேன்னா, அமேசான் பிரைம்லயோ, நெட்ஃபிளிக்ஸ்லயோ, ஜீலயோ வந்து படத்த கொண்டு போய் குடுத்துடுறாங்க. இப்ப அந்த மாதிரியும் சினிமா வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு ஆமா. அப்படியும் போயிட்டு அப்படியும் இருக்கு. மாறிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா டைரக்ட்டா கொண்டு போய் ஓடிடிலயே ரிலீஸ் பண்ணிறணும். அப்படி இல்லன்னா வெப் சீரிஸ் எடுத்துட்டு போயிறணும். அது வந்து அவங்க காஸ்ட் அண்ட் க்ரூக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்தாலும் படம் பெருசா பெருசா பேசப்படாம பேசப்படாத அப்படி போயிடுது போயிடுது. அப்படிங்கிறது தான். ம். இந்த நிலைமையில சினிமா போயிட்டு இருக்குது ஆமா. அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு. அப்டேட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நெறைய விஷயங்கள் வந்து வந்திருக்குது நமக்கு. ஆமா. ரீ ரிலீஸ் படங்கள்ல இருந்து, அடுத்து ரிலீஸ் ஆக போற படங்கள்ல இருந்து, இப்ப நடந்த விஷயம் எல்லாமே நம்ம இந்த வாரத்துல எல்லாமே நம்ம டிஸ்கஸ் ஆமா. பண்ணியிருக்கோம். பெருசா எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்களும் இருக்குது. இதுக்கு நடுவுல விஜயுடைய சர்ச்சையும் இன்னைக்கு நம்ம ஓடிட்டு இருக்கு. டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா. இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ். ஸோ இதே மாரியான இன்னும் வேற ஏதாவது அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா அத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இதே மாரியான இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட வரும் வாரங்கள்ல உங்கள வந்து சந்திக்கிறோம். அதுவரைக்கும் எங்களுடைய YouTube, Instagram, Facebook போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும், எங்களுடைய இணையமான tnctamil.comலயும் இணைஞ்சிருங்க. நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். நான் வினோத் ராஜா.